ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் செகண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஹாரர் த்ரில்லரான சூ மந்தர் அப்படிங்கிற கன்னட மூவியோட ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கலாம். ஒரு அரண்மனையில் ஒருத்தன் ஒரு டோரோட பிக்சரை வச்சுக்கிட்டு அந்த டோரை தேடி போகிறப்போ அந்த டோர் கிடைச்சதும் அதுக்குள்ளே போகிறான். ஆனால் யாரோ அவன் பின்னாடி வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவனும் திரும்பி பார்க்குறான். உடனே அவனை யாரோ தாக்கிடுறாங்க. அதுக்குள்ளேயே அந்த டோரும் க்ளோஸ் ஆகிடுது. அங்கே தான் டைட்டில் கார்டையே போட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஓப்பனிங்கில் ஒரு பொம்பளையை காட்டுறாங்க. அவள் ஒரு மாதிரியாக நடந்துக்கிறா. இவளுடைய ஹஸ்பண்டோ ஒரு ஊனமுற்றோராக இருப்பார். வேலைக்காரி அவள் ரூமுக்கு சாப்பாடு எடுத்துன்னு போய் கொடுத்தா அதை தூக்கி எறியறது கத்துறதுன்னு பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து அவளை ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஆனால் அந்த ஊனமுற்றோரோட வேலைக்காரன் ஒருத்தன் இவங்களுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் சரியாகாது, இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா பேய் பிடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது, அதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி இருக்குது, சூ மந்தர்னு பேர் அப்படின்னு சொல்கிறான். சரி வர சொல்லுன்னு அவரும் சொல்கிறாரு. ஒரு காரில் ஆகாங்ஷா, ஆர்ஜே, நக்குல்னு ஒரு 3 பேர் வந்து இறங்குறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு பாஸும் இருப்பார். இவர் தான் இந்த படத்தோடைய ஹீரோ. ஹீரோனதும் ஹெலிகாப்டரில் வருவாருன்னு பார்த்தா சைக்கிளில் வராரு. கேட்டால் ஹெல்த் கான்ஷியஸுங்கிறாரு. இவர் பேர் கௌதம். ஆனால் பேயோட்ட கம்பெனியை வச்சு நடத்துறதால இவரே இவருடைய நிக் நேமாக டைனாமான்னு இவர் பேரை மாற்றிக்கிறாரு. அந்த பேய் பிடிச்ச பொம்பளைக்கு பேய் ஓட்டுறதுக்காக டைனாமா வராரு. அவளை பார்த்ததுமே அவளுக்கு பேயெல்லாம் பிடிக்கல, சும்மா நடிக்கிறான்னு சொல்றாரு. எப்படி பார்த்ததும் சொல்றீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அங்கே பாருங்க, நிறைய ஹாரர் மூவியோடைய சீடிங்கில் வச்சுன்னு அதை பார்த்து அதே மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாருன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் வரைக்கும் பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சிட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் எனக்கு பேயெல்லாம் பிடிக்கல, சும்மா நடிச்சேன்னு உண்மையை ஒத்துக்கிறா. அவள் ஒருத்தனை காதலிச்சுட்டு இருந்திருப்பா. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க கட்டாயம் பண்ணி இந்த பெரியவருக்கு 2ஆம் தரமாக கட்டி வச்சிருந்திருப்பாங்க. என் வயசுக்கும் இவர் வயசுக்கும் சரியே வராது. அதான் பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சா என்னை வேண்டான்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் நான் காதலிச்சவரோடு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தான் இப்படி பண்ணேன். நான் பண்ணது தப்பா சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. காதலிக்கிறவனோட ஓடி போகிறதுக்காக புருஷனை கொள்கிற இந்த காலத்தில் நீ இப்படி நடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து உன்னுடைய நல்ல மனசுக்காகவே நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி வெளியில் வந்து சிலருக்கு பேய் பிடிச்சா உடனே போயிடும், சிலருக்கு வந்து வந்து போகும், இன்னும் சிலருக்குள்ள பர்மனெண்ட்டாகவே இருக்கும். அந்த வகையில் உங்கள் ஒய்ஃப்க்கு இருக்கிறது செகண்ட் கேட்டகரி. அதனால அவங்கள ஊட்டிக்கு அனுப்பி வைங்க, நீங்கள் தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வாங்க, எல்லாம் சரியாயிடும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலேஜில் நடக்கிற ஒரு ப்ரோக்ராமுக்கு டைனாமாவை தான் சீஃப் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸை பற்றி ஸ்டூடெண்ட்ஸுங்க கேட்குற கொஷனுக்கும் பதில் சொல்லிட்டு இருப்பாரு. அதில் ஒரு ஸ்டூடெண்ட், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுங்களில் இந்த பேய் பிசாசுங்க கிட்ட யாராவது உயிருக்கு ஆபத்தாக இருந்திருக்கா, இல்லை உங்களாலேயே எதுவுமே பண்ணாத அளவுக்கு அதுங்களுக்கு சக்தி இருந்திருக்கான்னு கேட்குறப்ப தான் டைனாமோ எதையோ யோசிக்கிறாரு. அப்படின்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் எதோ நடந்திருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிய வருது. இந்த பக்கம் டைனாமாவும் அவருடைய 3 ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஒன்றா வீட்டில் உக்காந்துன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் டைனாமாவோடைய அம்மா அவர்கிட்ட பேசுறதில்ல போல், அதாவது ஏதோ சண்டை போல் அவங்க 2 பேருக்கும். அதனால அம்மாவுக்கு இவரே கால் பண்ணலான்ட்டு கால் பண்ணுறாரு. ஆனால் அவங்க அம்மாவோ இவருக்கு பண்ணாமல் ஆர்ஜேக்கு கால் பண்ணிவிட்டு அவன் இந்த மாதிரி வேலையை விட்டால் தான் அவன் கூட நான் பேசுவேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆர்ஜேவும் டைனாமோ கிட்ட அம்மா சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்கிறதுக்கு, நான் பண்ணுறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அது போக போக அவங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் நக்குல் பேப்பர் படிச்சுட்டு இருப்பான். ஆர்கியாலஜிக்கலில் டாப் 10 ஹாண்டட் ஹவுஸில் உத்தரகாண்டில் இருக்கிற மார்கன் ஹவுஸை ஆட் பண்ணியிருக்கிறத காட்டுறான். அப்போ ஆகாங்ஷா, இந்த மார்கன் ஹாண்டட் ஹவுஸை பற்றி நானும் படிச்சிருக்கேன்னு, அங்கே பிரிட்டிஷுங்க புதையலை வச்சுருக்காங்களாம், இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியலையாம். அப்படி அந்த புதையலை தேடி போன யாருமே உயிரோட திரும்பி வரலையாம். ஏன்னா அது ரொம்பவே ரிஸ்கியான இடம்னு சொல்கிறா. அந்த ரிஸ்க்கை ஏன் நாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆகாங்ஷா படித்ததை சொன்ன அந்த மார்கன் ஹவுஸ் புக்கை தேடி லைப்ரரிக்கு போய் ஆளுக்கு ஒரு இடத்துல தேடுறாங்க. ஒரு வழியாக டைனாமோக்கு அந்த புக்கு கிடைக்குது. வெறும் இந்த புக்கை நம்பிக்கிட்டு எப்படி அவ்வளோ தூரத்துக்கு போகிறதுன்னு, அங்கே புதையலெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் ஆர்கியாலஜிக்கல்லையே டாப் 10ல் மார்கன் ஹவுஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பொய்யெல்லாம் இருக்காதுன்னு ஆகாங்ஷா சொல்கிறா. அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகிறோன்னு டைனாமோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் லண்டனை காட்டுறாங்க. நியூஸில் ஃபேமஸ் பிஸ்னஸ் மேன் விக்டர் டி கோஸ்டான்றவருடைய பிரதர்ஸ் ஆஃப் டைம்ஸ்ன்ற பிஸ்னஸ் டவுன் ஆகிட்டதால கோஸ்டாவுடைய நிலைமை ரொம்பவே மோசமாகி இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருந்திருப்பாரு. அங்க வந்த மகங்கிட்ட இருந்தது எல்லாமே போயிடுச்சு, இங்க உங்களுக்குன்னு ஒண்ணுமே இல்லை, பேசாம நம்ம இந்தியாவுக்கே போயிடுங்க, அங்க உங்க அம்மா பேர்ல ஒரு பங்களா ஒண்ணு இருக்குது, நீங்க எல்லாம் போய் அங்கே செட்டில் ஆயிடுங்கன்னு சொல்லி அவரும் இருந்து போயிடுறாரு. அடுத்து கோஸ்டாவுடைய மகனான அலெக்ஸ் ஃபேமிலியோட இந்தியாவுக்கு வராங்க. ஒரு டாக்ஸில ஃபேமிலியா நைனிகால் சிட்டிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா மார்கன் ஹவுஸ்னு சொன்னதுமே அந்த டிரைவர் பயந்து போய் அங்க எல்லாம் போக முடியாதுன்னு சொல்லி எல்லாரையும் நடு ரோட்லயே இறக்கி விட்டுடுறான். அந்த பக்கமா பேட்ரோல்ல வந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன பிரச்சனைன்னு கேட்க
டாக்ஸி டிரைவர், சார் அந்த பேய் பங்களாவான மார்கன் ஹவுஸுக்கு கூப்பிட்டுன்னு போக சொல்றாரு. என்னால முடியாதுன்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறோம். உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா நானே உங்களை அந்த இடத்துக்கு கூப்பிட்டுன்னு போய் விடுறேன்னுட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸரும் இவங்கள கூப்பிட்டுன்னு போறாரு. வழியில அவங்களோட பேசிக்கிட்டே போறப்ப தான் அலெக்ஸ் மகளுடைய பேரு கிளாரான்னு தெரிய வருது. நான் இந்த இடத்துக்கு வந்து 2 மாசம் தான் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த பங்களால அப்படி எதுவுமே நடந்ததை நான் பார்க்கல. ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணுங்கன்னு அவருடைய விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு கிளம்பி போறாரு. அந்த பங்களா பார்க்கவே ஃபுல்லா ஸ்டோன்னால அந்த காலத்துல கட்டின பயங்கர பெருசா இருக்கும். வீட்டுக்குள்ள போன பொருளுங்க எல்லாம் ஒயிட் கிளாத்ல மூடி இருந்திருக்கும். அந்த கிளாத்தை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறப்போ பியானோவை பார்த்ததும் அலெக்ஸோட ஒய்ஃபான கேத்ரின் ப்ளே பண்ணா சத்தமே வராம இருக்கும். சரின்னு அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த டைம்ல பியானோல இருந்து மியூசிக் வர்றதை பார்த்து லைட்டா பயம் வந்தாலும் பக்கத்துல போறாங்க. போனதுமே அந்த பியானோல இருந்து வர மியூசிக் ஸ்டாப் ஆயிடுது. ஆனால் அதையெல்லாம் பெருசாக கண்டுக்காம கேத்ரினும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஒரு வழியாக வீடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஆனதுமே எந்தெந்த ரூமோடைய கீஸ் எதுன்னுட்டு செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு ரூமோடைய டோர் மட்டும் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு தெரியுது. சரின்னுட்டு வச்சிருக்கிற கீங்களெல்லாம் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணியும் எந்த கீயுமே அந்த டோருக்கு செட் ஆகலை. அப்படியே அன்றைக்கி நைட்டு எல்லாருமே டின்னருக்கு உக்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிற சமயத்திலேயே கேத்ரின் அவங்களுடைய ஹஸ்பண்டான அலெக்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, இந்த வீட்டில் இருக்கிற அந்த ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கிற அந்த ரூமோடைய கீ கிடைக்கல அப்படின்னு கேத்ரின் சொன்னதும், இப்போ தானே வந்திருக்கோம், போகட்டும், பொறுமையை நம்ம தேடி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அலெக்ஸும் சொல்கிறாரு. இங்கே டைனமோ எங்கே போனாருன்னு சொல்லிட்டு போகாததால் ஆகாங்ஷா வீடியோ கால் பண்ணுறாங்க. ஒரு முக்கியமான வேலை விஷயமா வெளியே இருக்கேன், நான் வந்ததும் எல்லாரும் மார்கன் ஹவுஸுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. ஆனால் டைனமோ யாரை பற்றியோ விசாரிக்கிறதுக்காக தான் போயிருக்கிறாருன்னுட்டு இங்கே நம்மளுக்கு தெரிய வருது. அந்த பக்கம் கேத்ரின், அலெக்ஸ் அம்மா, கிளாரன்னுட்டு 3 பேரும் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. மார்க்கெட்டில் வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட பேசுகிறாங்க. வீட்டு வேலைக்கு ஆள் வேணும், கிடைப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கிடைப்பாங்க, எந்த இடத்துக்கு அப்படின்னு கேட்குறப்ப தான் மார்கன் ஹவுஸ்ன்னு கேத்ரின் சொன்னதுமே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பயந்து போயிடுறாங்க. எது, அந்த வீட்டுக்கா? அது ஒரு பேய் பங்களா வச்ச, அந்த வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி பேசிட்டே இருக்கிறப்போ பக்கத்தில் இருந்த கிளாராவை காணோம். எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தூரத்தில் ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பா. கிளாராவுக்கு காது கேட்காது போல அவள் காதில் இயர் மிஷின் மாட்டிட்டு இருப்பா. மார்க்கெட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சாமிக்கு கேண்டில் கொளுத்துட்டு அங்கிருந்து போனதுமே அந்த கேண்டில் ஆஃப் ஆயிடுது. அங்கிருந்து ரூமுக்கு போய் உக்காந்துக்கிட்டு கேத்ரின் பாடி லோஷனை அப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ சேர் ஏதோ மூவ் ஆகிற மாதிரி சவுண்டு கேட்கும். சுற்றி பார்க்கறதுக்குள்ளேயே அந்த ரூம்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் கீழே விழுந்துடுது. பயந்து போய் அங்கிருந்து ஓடி வந்து நேரா வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே உக்காந்துட்டு இருந்த அலெக்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போகலான்றப்பதான் ஏற்கனவே பிசினஸ் லாஸ் ஆயிருக்கிறதால அவரு ரொம்பவே டென்ஷன்ல இருந்திருப்பாரு. அதனால அவருக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு மறைச்சிடுறாங்க. அந்த பக்கம் டைனாமாவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் மார்கன் ஹவுஸ் பங்களாவை தேடி கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் அலெக்ஸும் மகளும் டிவி பார்த்துன்னு இருப்பாங்க. கேத்ரின் மிரர் முன்னாடி தலைவாரின்னு இருக்கிற சமயத்தில் சீப்பு கீழே விழுந்துடுது. அதை எடுக்கலான்றப்போ ஒரு மூக்குத்தி கிடைக்குது. அதை எடுத்து போட்டு பார்த்து அப்படியே கண்ணாடி கிட்ட போகிறாங்க. திடீர்னு ஒரு உருவம் வந்துட்டு போகுது. அந்த கேப்லேயே லைட்ஸுங்கெல்லாம் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு போய் டோர் ஓப்பன் பண்ணால் போலீஸ் ஆஃபீஸரும் அவருடைய ஒய்ஃபும் இவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்ததும் அலெக்ஸோடைய ஃபேமிலிக்கு ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிருக்கும். அந்த சந்தோஷத்துலேயே அவங்கள வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுக்கிறாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் வெளியில இருந்து தான் இந்த பங்களாவை பார்த்துருக்கேன், இப்போ தான் உள்ளே வந்து பார்க்குறேன்னு அந்த போலீஸ் ஆஃபீஸரும் சொல்கிறாரு. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு எல்லாரும் டின்னரை சாப்பிட்றாங்க. கிளாரா சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்ணிட்டு இருப்பா. கேத்ரின், கிளாரா சாப்பாடு அப்படின்ட்டு சொல்லிட்டு சாப்பாடை கிட்ட கொண்டு போகிறப்போ அதை தட்டி விட்டுடுறான். அந்த சாப்பாடு தவறி போலீஸ் ஆஃபீஸர் ஒய்ஃப் மேலே அந்த கிரேவி பட்டுடுது. உடனே அதை வாஷ் பண்ணுறதுக்காக பாத்ரூமுக்கு போகிறாங்க. அப்படி வாஷ் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் லைட்ஸுங்கெல்லாம் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். சடானா டோரு க்ளோஸ் ஆயிடுது. கதவை திறக்க சொல்லி பயத்துல கத்துறாங்க. அப்போ வெளியில யார்தான் நிழல் வேற தெரியறத பார்த்ததும் இன்னும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இந்த சவுண்டுக்கு வெளியில இருந்த எல்லாருமே ஓடி வந்து பார்க்குறாங்க. வெளியில இருக்கிற டோர் தான் லாக் ஆயிருக்கும். உடனே அந்த ஆஃபீஸரும் லாக்கை ஓப்பன் பண்ணி, என்னாச்சு, யார் வெளியே லாக் பண்ணதுன்னு கேட்குறாரு. எனக்கு தெரியாது, நான் உள்ள இருக்கிறப்போ யாரோ வெளியில இருந்து தான் லாக் பண்ணாங்க அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸருடைய ஒய்ஃப் சொல்றாங்க. ஆனா வெளியில பார்த்தாக்கா கிளாரா உக்காந்துட்டு இருப்பா. அந்த பொண்ணை பார்த்ததும் அந்த போலீஸ் ஆஃபீஸரு, ஏதோ விளையாட்டுத்தனமா இந்த குழந்தை தான் லாக் போட்டிருப்பா, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா கிளாரா அந்த போலீஸ் ஆஃபீஸரை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸரும் திரும்பி பார்க்குறாரு. இவன் முறைச்சு பார்க்கறத பார்த்ததும் அவரும் அங்கிருந்து சைலண்டா போயிடுறாரு.
அப்போதான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அலெக்ஸ் கிட்ட, இந்த வீட்டில் பேய் பிசாசு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, இவ்வளோ நாளாக இருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆயிருக்கான்னு கேட்குறாரு. நான் எதுவும் பார்க்கல, ஆனால் இப்போ உங்கள் ஒய்ஃப்க்கு நடந்ததை பார்க்குறப்போ தான் ஏதோ தோணுது. என் பொண்ணும் கொஞ்ச நாளாக ஒரு மாதிரி நடந்துக்கிறா. இந்த பங்களா ஒரு 400 ஏக்கர் இருக்கும். இந்த வீட்டை ஒரு நல்ல விலைக்கு வந்தால் வித்துடலான்னுட்டு நான் டிசைட் பண்ணியிருக்கேன்னு அலெக்ஸ் சொன்னதும், எனக்கு தெரிஞ்ச ஒரு புரோக்கர் இருக்காரு, அவருடைய அட்ரஸ் கொடுக்குறேன், பேசி பாருங்கன்னு ஆஃபீஸர் சொல்கிறாரு. அதுக்கு அலெக்ஸும் சரின்னு சொல்கிறாரு. மறுநாள் காலையில் ஆஃபீஸர் சொன்ன அந்த புரோக்கரை மீட் பண்ணுறாரு. உங்கள் பங்களா 400 ஏக்கர் இருக்கலாம், ஆனால் வெளியில் அது பேய் பங்களான்னு பேசிக்கிறாங்க, நல்ல ரேட்டுக்கு போகுன்றதெல்லாம் டவுட்னு புரோக்கர் சொன்னதும் அங்கேருந்து கிளம்பி நேராக போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து இந்த விஷயத்த சொல்கிறாரு. அலெக்ஸ் சொன்னதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இந்த பங்களாவில் பேய் இருக்குன்றதால தான் வாங்க வரவங்க பயப்படுறாங்க. இதுக்கெல்லாம் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் டைனாமோ. பேய் பிடிச்சிருக்கிறவங்களாகட்டும், பேய் இருக்கிற வீடாகட்டும், அவர் வந்தார்னா எல்லாமே இருக்கிற இடத்த விட்டு பயந்து ஓடிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே பேய் ஓட்டுறதுல டைனாமோ 3rd பிளேஸில் இருக்கிறாரு. அவர் வந்தார்னா வீட்டில் இருக்கிற பேயையும் ஓட்டிடுவார், உங்கள் பங்களாவும் நல்ல ரேட்டுக்கு போகும்னு சொன்னதும் அலெக்ஸ் உடனே அந்த டைனாமோவை வர சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. ஆஃபீஸரும் கால் பண்ணி பேசுகிறாரு, டைனாமோவும் வர்றதா சொல்கிறாரு. இந்த பக்கம் டைனாமோ அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு குளிர் பிரதேசத்துக்கு வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கிறதுக்காக மசாலா டீ எடுத்துன்னு வான்னு சொல்கிறாங்க. இந்த டீயை எடுத்துன்னு வரவங்கிட்ட இருந்து டைனாமோ வாங்கிக்கிட்டு யாருக்கும் தெரியாம அதில் மயக்க மருந்து கலந்துடுறாரு. அவங்க மயங்கினதும் காரை வேற ரூட்ல டேர்ன் பண்ணிட்டு போய் யாரோ ஒருத்தர்கிட்ட என்னமோ பேசிட்டு உள்ள போறாரு. இந்த பக்கம் சர்ச்சில் மாஸ் நடந்துட்டு இருக்கிறப்போ அலெக்ஸ் ஃபேமிலி சர்ச்சுக்குள்ளே வராங்க. எரிஞ்சிட்டு இருந்த கேண்டலுங்க ஆஃப் ஆயிடுது. அன்னைக்கு நைட்டு வீட்டில் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்டதும் அலெக்ஸ் அம்மா டார்ச் எடுத்துன்னு போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு டோர் மேலே நிழல் தெரியறத பார்த்து பயந்துக்கிட்டு பின்னாடியே மெதுவாக போகிறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அது அந்த ஸ்டோர் ரூமோடைய டோராக இருக்கும். அந்த டோரும் ஓப்பனாக இருந்திருக்கும். உள்ளே போனால் இருட்டாக இருக்கிற ரூமில் திடீர்னு லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகிடும். கொஞ்ச நேரத்திலேயே லைட்ஸு பிளாஸ்ட் ஆகிற சத்தத்தை கேட்டு பயந்து கீழே விழுந்துடுறாங்க. கையில் வச்சிருந்த டார்ச்சும் எங்கேயோ விழுந்துடுது. பின்னாடியே நகர்ந்து போய்கிட்டே இருக்கிறப்போ சடனாக பயங்கரமான 2 கைங்க வர்றதை பார்த்து கத்துறாங்க. இந்த சவுண்டுக்கு தூங்கிட்டு இருந்த கேத்ரினும் அலெக்ஸும் எந்திரிச்சு போய் நேரா அலெக்ஸ் அம்மாவும் அவங்க மகளும் படுத்திருந்த ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ரூமில் 2 பேரும் இருக்கிறதில்ல. வீடெல்லாம் தேடி பார்க்குறாங்க, எங்கேயும் கிடைக்கிறதில்ல. ஸ்டோர் ரூமுக்கு வெளியில் அலெக்ஸ் அம்மா விழுந்திருக்கிறத பார்த்து 2 பேரும் ஓடி போகிறாங்க. பக்கத்துலேயே கிளாராவும் உக்காந்துன்னு இருப்பா. உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போகிறாங்க. ஆனால் அவங்க இறந்துட்டதா டாக்டர் சொல்கிறாரு. இந்த விஷயத்தை கேட்டு அலெக்ஸும் கேத்ரினும் ரொம்பவே வேதனையில் அழுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய டெட் பாடியை அடக்கம் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு போலீஸ் ஆஃபீஸரும் வந்திருப்பாரு. எல்லாரும் சொல்கிற மாதிரி உங்கள் வீட்டில் பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் கிளாரா தான் கொஞ்ச நாள் ரொம்பவே வித்தியாசமாக நடந்துக்கிறான்னு சொல்கிறப்போ அந்த ஆஃபீஸரும் அவளை பார்க்குறாரு. கிளாராவும் இவரை முறைச்சி பார்க்குறா. அதுக்கப்புறம் கிளம்புறேன்னு ஜீப்பில் உக்காந்துன்னு மிரரில் பார்க்குறப்போ திரும்பவும் முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பா. அந்த பக்கம் டைனாமோ கார் டிரைவ் பண்ணிட்டு இருப்பாரு. மயக்கத்துல இருந்து எல்லாரும் தெளிஞ்சுக்கிறாங்க. என்ன இவ்வளோ ஸ்லோவாக டிரைவ் பண்ணுற, இன்னுமா நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்ல ஏதேதோ சொல்லி டைனாமோ சமாளிக்கிறாரு. இங்கே அலெக்ஸ் தனியாக உக்காந்துன்னு இருப்பாரு. அப்போது அந்த ஸ்டோர் ரூமுடைய டோரை பார்த்ததுமே அதுக்குள்ளே போகிறாரு. உள்ள பழைய காலத்து ட்ரங்க் பாக்ஸுங்க, பிரிட்டிஷ் காலத்து கிளாத்ஸுங்கன்னு இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே போயிட்டு இருக்கிறப்போ அங்கே இருக்கிற லைட்ஸுங்கெல்லாம் பிளிங்க் ஆகுது. என்னென்னு பார்க்குறாரு. பின்னாடி யாரோ ஸ்பீடாக ஓடி வர சத்தம் கேட்டு பயத்தில் திரும்பினா யாருமே இருக்கிறதில்ல. அப்படியே நடந்துக்கிட்டே போனால் அங்கே அந்தரத்தில் கிளாரா அவளை பார்த்து கத்துறாரு. உடனே கீழே விழுறவளை பிடிச்சிடுறாரு. இங்கே என்ன நடக்குதுன்னு புரியாமல் பயத்தில் மகளோட வெளியே வரப்போ அங்கே இருக்கிற பொருளுங்க எல்லாம் இவங்க மேலே விழுது. ஒரு வழியாக அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு மகளை தூக்கிக்கிட்டு வெளியே வந்துடுறாரு. அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்ததுமே மகளை கட்டி பிடிச்சிக்கிட்டு உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி நடந்ததை எல்லாம் சொல்றாரு. ஆஃபீஸர் நேரா சர்ச்சுக்கு கிளம்பி போய் ஃபாதர் கிறிஸ்டோஃபர் கிட்ட அலெக்ஸ் ஃபேமிலியை பற்றி உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேனே, அவங்களுக்கு இப்போ டைனாமோடைய ஹெல்ப் வேணுமா இருக்குதுன்னு சொன்னதுமே டைனாமோக்கு கால் பண்ணுறப்போ அந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த விஷயத்த மறைச்சி தனியாக வந்து பேசுகிறத பார்த்து ஃப்ரெண்ட்ஸுங்களும் வெளியே வராங்க. யார்கிட்ட பேசின்னு இருக்கேன்னு ஆர்ஜே கேட்குறேன். ஏதோ சொல்லி மழுப்பி நீங்கள் சர்ச்சுக்கிட்ட போய் வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னுட்டு சொல்கிறாரு.
இந்த பக்கம் போலீஸ் ஆஃபீஸரும் ஃபாதரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே டைனாமோ வராரு. நேராக பங்களாக்கு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே டைனாமாவும் அவர் கூட 2 பேரையும் கூப்பிட்டுன்னு போகிறாரு. பேயோற்ற கெட்டப்பில் தான் டைனாமோ வந்திருப்பாரு. ஹாலுக்கு நடுவில் சேரில் உக்காந்துன்னு இருக்குவார். அங்கே தான் ட்விஸ்ட்டு. கேத்ரினும் கிளாராவும் இருப்பாங்க. யார் இவங்க, எதுக்காக வந்திருக்காங்கன்னு கேத்ரின் குழந்தையோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க. கூட வந்தவங்களில் ஒருத்தர் நேராக குழந்தை கையை பிடிக்க போகிற மாதிரி அவரும் கேத்ரினோடைய கையை பிடிச்சிடுறாரு. உடனே இன்னொருத்தரும் வந்து இன்னொரு கையை பிடிச்சி இழுத்துன்னு போய் டைனாமோக்கு முன்னாடி இருக்கிற சேர்ல உட்கார வைக்கிறாங்க. அப்போதான் போலீஸ் ஆஃபீஸருடைய ஒய்ஃபை பாத்ரூமில் வச்சு அடைச்சது, அலெக்ஸ் அம்மாவை கொன்னுட்டு ஒன்றும் தெரியாதது மாதிரி ரூமில் போய் படுத்துக்கிட்டு அலெக்ஸை எழுப்புனது, கிளாராவை ஸ்டோர் ரூம்ல இருந்து அலெக்ஸ் காப்பாற்றி கூப்பிட்டுன்னு வர்றப்போ அங்கே கண்ணாடியில் பார்த்தா ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு தனக்கு தானே செவுத்துல இடிச்சுக்கிட்டு இருந்தது எல்லாமே இந்த கேத்ரின் தான்னு தெரிய வருது. என்னை எதுக்காக கட்டி போடுறீங்க, நான் என்ன பண்ணேன், என்னை விடுங்கன்னு கேத்ரின் கத்துறாங்க. அப்போதான் அவங்க கண்ணெல்லாம் வெள்ளையாக மாறுது. இவங்க உடம்புக்குள்ள பேய் சேர்ந்துருச்சுன்னுட்டு தெரிய வருது. அந்தரத்துல போய் தலையை சுத்தினா அங்கே இருக்கிற எல்லா பொருளும் ஆடி பயங்கரமாக கத்துனதும் எல்லாமே கீழே விழுந்து உடஞ்சிடுது. கூட வந்த 2 பேரையும் அடித்து தாக்கிட்டு அங்கேருந்து காணாமல் போயிடும். டைனாமாவும் கையில் ஹோலி ஆயில் பைபிளை வச்சுன்னு ஒரு ரூம்குள்ளே போனால் செவுத்து மேலே பல்லி ஒட்டியிருக்கிற மாதிரி ஒட்டின்னு இருந்து திரும்புகிற சமயத்தில் பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கும். அப்படியே திரும்பி அது நெத்தியில் கை வச்சதும் அப்படியே அலறிக்கிட்டு அது ஒரு மாதிரி கத்துது. அந்த இடத்துல ஒரு மாதிரி லைட்னிங்காக வந்துட்டு இருக்குது. அப்படியே பெட்டு மேலே போய் விழுது. அவரும் விடாமல் ப்ரே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கேத்ரின் மயங்கிடுறாங்க. அப்படி மயங்கி இருக்கிறப்பவே அவங்கள கீழே கூப்பிட்டுன்னு வந்து கட்டி போட்டு இருந்திருப்பாங்க. நார்மலாகவும் ஆயிடுறாங்க. அலெக்ஸ், கிளாரா கிட்ட வாங்க, நான் அம்மா தான் அப்படின்னு கேத்ரின் சொல்ல டைனாமாவும் அனுப்ப சொல்றாரு. கிளாராவும் பக்கத்துல போறா. அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. உடனே கிளாராவை அலெக்ஸ் கூப்பிட்டுக்குன்னு போறாரு. இன்னமும் அந்த ஆவி அவங்கள விட்டு போலன்னு தெரிய வருது. அப்படி போய்கிட்டே இருந்த அலெக்ஸை ஒரு ஈட்டியை விட்டு ஏவி விடுது. இதை பார்த்த போலீஸ் ஆஃபீஸரும் அவரை காப்பாற்றுறதுக்காக ஓடி போகிறாரு. ஆனால் அந்த போலீஸ் ஆஃபீஸரையும் அது சாகடிச்சிடுது. இந்த பக்கம் ஈட்டி தாக்கி அலெக்ஸும் செத்து போயிடுறாரு. டைனாமாவையும் கீழே தள்ளி அவர் கையில் இருந்த ஹோலி ஆயிலையும் உடைச்சிடுது. கூட வந்த 2 பேரை தலை கீழே திருப்பி தரையில் தலை இடித்து சாகடிக்கிற மாதிரி பண்ணிட்டு அவங்களையும் சாகடிச்சிடுது. அப்படி சாகடிச்சிட்டதுக்கு அப்புறம் அந்தரத்தில் போய் நின்றுக்கிட்டு இருக்குது. இந்த டைனாமாவும் விடாமல் அந்தரத்தில் ஏறி நின்று ஒரு கிராஸை காட்டி ப்ரே பண்ணி அந்த பேய்க்குள்ளே என்னென்னமோ ஆயிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் தான் ஒரு டோர் ஒன்று ஓப்பன் ஆகுது. அங்கே கிளாரா அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் டைனாமாவுடைய மைண்டு டைவர்ட் ஆக அந்த பேயோடைய சக்தி அதிகமாக கையில் இருந்த கிராஸு கீழே விழுந்துடுது. டைனாமா வாயிலிருந்து ரத்தம் வந்து கீழே விழுந்துடுறாரு. அவர் கையில் வச்சிருந்த, அதாவது இந்த ஆவியை பிடிச்சி மூடுற மாதிரி ஒரு சொம்பு ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிட்டு கையில் சக்கரம் வரைஞ்சி அதுலேருந்து சக்தி ஒன்று போய் அந்த பேயை தாக்குனதும் கேத்ரின் உடம்புல இருந்து அந்த ஆவி அந்த கூஜை மாதிரி இருக்கிற அந்த சொம்புக்குள்ள வந்து அடங்கிடுது. உடனே அதை மூடிடுறாரு. அந்தரத்தில் தொங்கிட்டு இருந்த அந்த கேத்ரினுடைய கழுத்தும் தானா கட்டாகி கீழே விழுந்து செத்தும் போயிடுறாங்க. டைனாமாவும் வாயிலிருந்து ரத்தம் வந்து சாகிற டைமில் இந்த கெட்ட ஆன்மா கிட்ட இருந்து யார் இந்த வீட்டை காப்பாற்றுவாங்களோன்னு சொல்லிட்டு அவரும் செத்துடுறாரு. படத்தோட பாதியிலேயே இப்படி ஹீரோ செத்துட்டாரே, கதை என்னாகுமோன்னு நினைக்கிறதுக்குள்ளேயே இந்த பக்கம் டோர் ஓப்பன் ஆகுது. அப்போ தான் ஹீரோவும் அவருடைய டீமும் என்ட்ரி கொடுக்குறாங்க. அங்கே தான் டைனாமோ மாதிரியே செத்து போயிருக்கிறவர் டைனாமோ கிடையாது. இது 2004 நடந்த ஸ்டோரியை தான் இப்போ 2024 ஹீரோ டைனாமோ அந்த லைப்ரரியில் எடுத்த மார்கன் ஹவுஸோட ஸ்டோரி தான் இவ்வளவும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. அண்ட் செத்து போனவர் வேற யாருமே இல்லை, டைனாமோங்கிற கௌதமோடைய அப்பாவே தான். இவரும் டைனாமா மாதிரியே பேயோற்றுவராக இருந்திருப்பாரு. அதனால தான் கௌதமுடைய அம்மாக்கு எங்கே அவருக்கான மாதிரியே இவனுக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து தான் டைனாமா கிட்ட இந்த வேலையை விட்டால் தான் பேசுவேன், இல்லைன்னா பேச மாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஒரு வழியாக மார்கன் ஹவுஸ்க்குள்ளே வந்துடுறாங்க. இந்த பங்களால தான் எங்கேயோ புதையல் இருக்குது, எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு டைனாமா சொல்கிறாரு. அதுக்கு ஆர்ஜே, அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம தங்குறதுக்கும் மற்றதுக்கெல்லாம் பணம் இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். நம்ம இங்கேயே தங்கியிருக்கலான்னு சொல்கிறாரு. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் அங்கேயே தூங்குறாங்க. விடிஞ்சு பார்த்தா ஆர்ஜேவை காணோன்னு எல்லா பக்கம் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு 2 பேரை கூப்பிட்டுக்குன்னு இந்த ஆர்ஜே வந்திருப்பான். கேட்டால் படம் டைரக்டரான், மூவி ஷூட் பண்ணுறதுக்காக லொக்கேஷனை தேடின்னு இருந்தாங்க. நான் தான் நீ இந்த பங்களாவுடைய இளவரசர்னும் சொல்லி கூப்பிட்டுன்னு வந்திருக்கேன்,
வாடகையை 4 லட்சம் தராங்களாம் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னதும் பணம் பத்தலைன்னா சொல்லுங்க 5 கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அதோட அந்த சீனு முடியுது. அன்னைக்கு நைட்டு பங்களாவில் எல்லாரும் தூங்கின்னு இருப்பாங்க. அலெக்ஸு அவங்க அம்மா கேத்ரினோடைய ஆவிங்க ஆகாங்ஷா கண்ணுக்கு தெரியறத பார்த்து பயங்கரமாக கத்தி எந்திரிக்கிறா. எல்லாருமே இவ கத்துற கத்துல எந்திரிச்சிடுறாங்க. என்னன்னு பார்த்தா கெட்ட கனவு. அதுக்கப்புறம் எல்லாரும் அவளை சமாதானம் பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் டைனாமோ அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட தன்னை அறிமுகம் பண்ணிக்கிட்டு தான் ஒரு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்னு ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக மார்கன் ஹவுஸ் பங்களாவை பற்றின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா அவர்கிட்ட சொல்கிறாரு. உங்களுக்கு ஏதாவது அந்த பங்களாவை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சால் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமே, நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு கதையாக சொல்கிறாரு. அது பிரிட்டிஷுங்க ரூல் பண்ணிட்டு இருந்த காலம். 1945லேயே இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த டைமில் தான் ஜார்ஜ் மார்கன் என்ற ஒரு அரக்கன் நைனித்தால் கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சிருந்திருப்பான். அவனும் அவனுடைய கூட்டாளிகளும் சேர்ந்து மக்கள்கிட்ட வரி வாங்குறதா சொல்லி அவங்களுடைய பணம் நகைங்கன்னு ஏமாற்றி அவங்க கிட்ட இருந்து பிடிங்கிட்டு இருந்திருப்பான். அந்த சமயத்தில் தான் அவனுடைய கண்ணுக்கு ஒரு அழகான பொண்ணான மோக்ரான்றவ தெரிஞ்சிருப்பா. இவ ஒரு அனாதை. ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களோ அவளை தன்னுடைய மகளை போல பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. மார்கனுக்கு இவளை பார்த்ததுமே மனசார ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கும். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, நான் உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் ஏழையாக இருக்கிற எனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்குதுன்னு நினச்சி அவளும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறா. அவளுக்கு சொன்ன மாதிரியே அவன் ராணி மாதிரி அவளை பார்த்துப்பான். நகைங்களால் அவளை அழகுபடுத்தி பார்த்துட்டு இருப்பான். நகைங்கள்லாம் சேர சேர அவளுக்கு பேராசையும் அதிகமாயிட்டு இருந்துச்சு. இப்படி ஜனங்க கிட்ட அதிகமாக வரி வாங்கி கவர்மெண்ட்டுக்கும் பொய்யான கணக்கை காட்டிட்டு மீதி இருக்கிறத தானும் தன்னுடைய கூட்டாளிகளும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மார்கன் அந்த நகைகளெல்லாம் துபாயில் இருக்கிற ஷேக்குங்கள்கிட்ட கைமாற்றி டைமண்டாக வாங்கி ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்கிற இந்த விஷயம் எப்படியோ ஜனங்களுக்கு தெரிய வந்துட்டு மார்கனுடைய ஆட்களையும் தாக்கி மார்கனை கொல்றதுக்காக வராங்க. அவனும் எல்லாரையும் சாகடிச்சிடுறான். பின்னாடி இருந்து இவனை யாரோ கத்தியால குத்திடுறாங்க. யாருன்னு பார்த்தா மோக்ரா. அடிப்பாவி நீயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சிருந்த கன்னால அவளை ஷூட் பண்ணிடுறான். இப்படி பணத்தாசைக்கும் பொருளாசைக்கும் பதவியோட ஆசைக்கும் செத்து போன அந்த 2 பேருடைய ஆவி இன்னமும் அந்த பங்களாவில் தான் அலையிறதா அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் 1990ல் ஒரு பிஸ்னஸ் மேன் அந்த பங்களாவை வாங்கினாரு. அவருடைய ஃபேமிலி வந்து அங்கே தங்கி இருந்தாங்க. கொஞ்ச நாள்லயே அவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க. அதனால தான் ஜனங்க அந்த பங்களா பக்கம் போகவே பயப்படுறாங்கன்னு டைனாமோ கிட்ட அவர் சொல்றாரு. இந்த பக்கம் டைனாமோ அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து அந்த பங்களாவில் இருக்கிற புதையில தேடி ஆளுக்கு ஒரு இடத்துல போய் தேடலான்னு போகிறாங்க. எங்கே தேடியும் கிடைக்காததால் ஒரு வேளை வெளியில் எங்கேயாச்சும் வச்சுருப்பாங்களா அப்படின்ட்டு தேடுறாங்க. அங்கேயும் கிடைக்காது. அப்போ தான் ஆர்ஜே ஒரு ரூம் பக்கம் போவான். அங்கே இருக்கிற டோரை பார்த்து எல்லாரையும் கூப்பிடுவான். அந்த டோரை திறக்கலான்னா இவங்க கிட்ட கீ இல்லைன்றதால டூப்ளிகேட் கீயை ஏற்பாடு பண்ண சொன்னால் ஆர்ஜே திருடனை கூப்பிட்டுன்னு வந்திருப்பான். அவனும் ரூமை திறந்துடுறான். இதை திறக்க முடியாமலா இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொல்கிறப்பவே அவனை உள்ளே இழுத்துக்கிட்டு அந்த டோரும் க்ளோஸ் ஆகிடும். இவங்களுக்கு ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு புரியல, அலறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் டைனாமோ டோரை ஓப்பன் பண்ணால் அந்த டோரும் ஓப்பன் ஆகிடும். எல்லாரும் உள்ளே போய் அலி அலின்னு அவனை கூப்பிடுறாங்க. வேற வேற இடத்துல தேடுறாங்க. ஆர்ஜை பார்த்து கத்துறான். எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. அந்தரத்தில் தொங்கிட்டு இருப்பான். அப்படியே கீழே விழுந்துடுவான். அவனுக்கு அவனை தொட்டு பார்த்தா அவனுக்கு மூச்சு இருக்கும்னு சொல்லிட்டு உடனே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போகிறாங்க. ஆனால் போகிற வழியிலேயே மயக்கத்துலேருந்து அவன் கண்ணை முழிச்சுக்கிறான். போயிடுங்க, அங்கே இருக்காதீங்க, அந்த வீட்டில் பேய் இருக்குன்னு கத்திக்கிட்டே அங்கேருந்து ஓடி போயிடுறான். அந்த பக்கம் டைனாமாக்கு ஒரு கால் வரும். இந்த பக்கம் ஆகாங்ஷா அங்கே இருக்கிற சர்ச்சுக்குள்ளே போய் ப்ரே பண்ணிட்டு இருப்பா. டைனாமாவும் போய் பார்க்குறாரு. நீ நடந்ததை நினச்சி பயந்துட்டியான்னு கேட்க அப்படியெல்லாம் இல்லைன்றா. டைனாமாக்கு அவன் மேலே லைட்டாக ஒரு டவுட்டும் வரும். வெளியே வந்ததும் உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கிறாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்றா. அதுக்கப்புறம் எல்லாரும் காரில் உக்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அலிக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்கள் எல்லாம் ரொம்பவே பயந்துருக்கீங்க. நீங்கள் ரிட்டன் போயிடுங்க, நான் தனியாக இருந்து இதெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை தனியாக எல்லாம் விட்டுட்டு போக மாட்டோம், என்ன நடந்தாலும் நாங்களும் உன் கூடவே இருப்போம்னு சொல்லி பங்களாக்கு திரும்பி போகிறாங்க. ஆப்பிரிக்காவில் பேய் ஓட்டுறதுக்காக 4 கருப்பு பொம்மைங்களை வச்சு மந்திரத்தை படிப்பாங்க. அந்த ஆன்மாவும் அந்த பொம்மை மேலே வந்து உக்காந்தாக்கா அதுக்கப்புறம் அதை எரிச்சிடுவாங்களாம். அதே மாதிரி பண்ண போகிறோன்னுட்டு 4 பேரும் உக்காந்துக்கிட்டு அந்த ரிச்சுவலை பண்ணுறாங்க. அப்போது என்னை காப்பாற்றுங்கன்னு ஆர்ஜே கத்துறான். ஆனால் அவன் அங்கே தான் இருப்பான். நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்காக அப்படி தான் பண்ணுங்க, நம்ம இங்கே கான்சன்ட்ரேஷன் வைக்கணுங்கிறாரு. எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு மந்திரத்தை சொல்கிறாங்க. மறுபடியும் அது நான் இல்லை அப்படின்ற வாய்ஸ் வரும். கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க.
இங்க இருக்கிற ஆர்ஜே 2 பேரோட கையும் புடிச்சுக்கிறான். பார்த்தா அந்த ஆர்ஜே உடம்புல அந்த பேய் இருந்துகிட்டு அவங்கள இழுத்து தள்ளி விட்டுடுது. டைனமோவையும் தள்ளி விட்டு அங்கருந்து காணாம போயிடுது. தப்பிச்சு வெளியில போலான்னு பார்த்தாக்கா, அங்க இருக்கிற எல்லா டோருங்களும் க்ளோஸ் ஆயிடும். அப்படி வழிய தேடிட்டு இருக்கிறாங்க. அங்கேயும் வந்து நிக்கிறான். கௌதம், நான் தான். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே, கொஞ்ச நேரத்திலேயே ஆகாங்ஷாவோட பக்கத்துல வந்து அவ கழுத்தை நெரிச்சு சாகடிக்க பார்க்குறான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற சமயத்துல, என்னை விட்டு போவாதீங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தையே அவனை நெரிச்சுக்கிட்டு கீழே விழுந்துடுறான். அங்கேருந்து அவனை யாரோ இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுடைய டோரும் ஓப்பன் ஆகுது. நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு ஆகாங்ஷா சொல்ல, உன்னை விட்டுட்டு நாங்கள் எப்படி போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதான் இதெல்லாம் என்னால தான் நடந்தது, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் அப்படின்னு அவ சொல்றப்ப தான், உன் பேரு கிளாரா அப்படின்னு கௌதம் சொன்னதும் அவ பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அந்த ஆர்டிக்கல்ல அந்த மார்கன் ஹவுஸை பத்தின இன்ஃபர்மேஷனை ஹைலைட் பண்ணி சொன்னதும் நீதான். லைப்ரரியில அந்த மார்கன் ஹவுஸோடைய புக் இருக்கிறதா சொன்னதும் நீதான். அந்த இடத்துல அந்த புக்கை தள்ளி விட்டதும் நீதான் அப்படின்னுட்டு கௌதம் சொல்றாரு. அந்த மார்கன் ஹவுஸை பற்றின முழு கதையையும் தெரிஞ்சுக்கிட்ட நீ தான் அந்த புக்ஸாக பண்ணி இந்த இடத்துல வச்சிருக்கிறதுன்னு எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் ஏதோ நடந்த ஒரு பயங்கரமான இன்சிடெண்ட்டு தான் உன்னை எங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பழக வச்சுருந்துருக்குது. இந்த 6 மாதத்துலேயே நீ ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் எங்கள் கூட பழகி இருக்கிற அப்படின்ட்டு தெரிய வந்தது. அந்த மார்கன் ஹவுஸ்ல புதையல் இருக்குதுன்னுட்டு நீ அடிக்கடி எங்களுடைய மைண்டை டைவர்ட் பண்ணதையும் நான் கவனிச்சேன். நீ மற்றவங்கள டைவர்ட் பண்ண பார்த்துட்டு இருந்தப்போ நான் உன்னை தான் முழுசா கவனிச்சுட்டு இருந்தேன்னுட்டு கௌதம் சொல்றாரு. அங்க நடந்த இன்சிடென்ட்டை பத்தி அவ்வளோ கிளியரா தெளிவா பார்த்த ஒருத்தரால மட்டும்தான், அதுவும் அங்கேருந்து தப்பிச்சு வெளியில வந்த அந்த நபரால மட்டும்தான் இது எல்லாத்தையும் எழுத முடியும். அது வேற யாருமே இல்லை, நீ தான். உன் பேரு கிளாரா டி கோஸ்டா அப்படின்னு சொல்றாரு. நம்ம எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ நாங்க இந்த வீட்டை ஆச்சரியமா பார்த்தோம். ஆனா நீயும் ரொம்ப சந்தோஷமா பார்த்த. நீ அப்படி இருந்ததை நான் பார்த்தேன். அது மட்டும் இல்ல, நீ தான் கிளாரான்றத அன்னைக்கு நீ சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தப்போ என்னை பார்த்ததுமே அந்த இயர் மிஷினை எடுத்து ஒளிச்சு வச்சதை நான் பார்த்தேன். அதுலேயே எனக்கு 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீ தான் கிளாரானேட்டு. உன்னை பற்றின ரகசியத்தை கூடவே எனக்கு இன்னொரு ரகசியமும் தெரிய வந்துச்சு. அது என்னென்னு தெரியுமா? இதோ உன் கூடவே இருக்கானே இந்த நகுல் தான். அன்னைக்கு செத்து போயிட்டதை நடித்த அந்த போலீஸ் ஆஃபீஸரு எந்திரிச்சு உன்னை காப்பாற்றி கூப்பிட்டுட்டு வந்தாரே, அவனுடைய மகன் தான் இவன் அப்படின்றாரு. உங்க 2 பேருக்கும் இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த நக்குலுக்கு அப்பாவா இருந்த அந்த போலீஸ் ஆஃபீஸர் வேற ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துல புதையல் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்திருப்பாரு. நிறைய தடவை அந்த புதையலை தேடி அழிஞ்சிட்டு இருப்பாரு. ஆனா எதிர்பாராத விதமா அவரு அந்த பேய்கிட்ட மாட்டி இறந்துடுறாரு. ஏன்னா நீ இந்த வீட்டையும் இந்த வீட்டை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரையும் அவ்வளோ விரும்பி இருந்த. யாருக்கும் இந்த வீட்டை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருந்த. இந்த வீட்டில் பேய் இருக்குதுன்னு தெரிஞ்சும் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை ஓட்டுறதுக்காகவே நீ நிறைய பேரை தேடி இருந்திருக்கிற. நீ அப்படி தேடினதுல முதல் இடத்துல நான் இருந்திருக்கிறேன். ஸோ என்ன இந்த இடத்துக்கு வர வைக்கிறதுக்காக தான் நீ இவ்வளவும் பிளான் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் இந்த இடத்து மேல எமோஷ்னலா அட்டாச் ஆயிருக்கேன். இது எங்களுடைய பூர்வீக இடங்கிறதுனால இந்த இடத்த என் பேர்ல மாத்திக்கணுன்றதுக்காக லாயர் ஒருத்தரை மீட் பண்ணேன். ஆனா எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு தெரிஞ்சதுமே அவரு என்னை ஏமாத்துறதுக்கு பார்த்தாரு. அதனால அந்த வேலையும் நான் பாதியிலே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் ஜனங்க மேல இருக்கிற நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு. அப்போதான் நெட்ல நிறைய பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டருங்களை நான் சர்ச் பண்ணேன். எவ்வளோ பேருக்கு நான் கால் பண்ணியும் பார்த்தேன். ஆனால் யார் ஒருத்தரும் மார்கன் ஹவுஸ்ன்னு சொன்னதுமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போதான் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைச்சிது. உங்களை பார்த்ததுமே எனக்கு முழு நம்பிக்கை வந்துடுச்சு. ஆனால் என்னுடைய பாதுகாப்புக்காக உங்களை நம்ப வைக்க வேண்டியதா வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடு ஒரு நல்ல விலைக்கு சேல் ஆச்சுனாக்கா உங்களுக்கு தேவையான ஷேரையும் நான் கொடுக்கலான்ட்டு தான் இருந்தேன். அதுக்குள்ளே இவ்வளோலாம் நடந்துச்சுன்னு சொல்கிறேன். இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப தான் இங்கே ஒரு ட்விஸ்ட் ஒன்று வருது. நீ இவ்வளோ நாளா ஆர்ஜேவோடைய முழு பேர் என்னன்னு கேட்டுட்டு இருந்தல, அவன் வேற யாருமே இல்லை. அவனுடைய பேரு ரமேஷ் ஜாதுகார், அதாவது ரமேஷ் மாயாஜாலம் பண்றவன்னு அர்த்தம். அப்போ ஆர்ஜே அந்த இடத்துக்கு வரான். அவனை பார்த்ததுமே கேத்ரின் பயங்கர சந்தோஷப்படுறா. சரி, நீங்க 2 பேரும் இந்த ஃபிக்ஷனல் ட்ராமா பண்ணீங்களே, அப்படின்னா இந்த இடத்துல இவில் ஸ்பிரிட் இல்லையான்னு ஆகாங்ஷா கேட்குறா. இங்க தான் ஒரு பயங்கரமான செம்ம ட்விஸ்டே இருக்குது. நம்ம நினைச்ச மாதிரி இந்த இடத்துல எந்த அமானுஷ்யமும் நடக்கலையே, அப்படின்னா இங்க இவில் ஸ்பிரிட்ஸுங்க இல்லையா அப்படின்னு ஆகாங்ஷா கேக்குறா. இங்க இல்ல, ஆனா கண்டிப்பா மார்கன் ஹவுஸ்ல இவில் ஸ்பிரிட்ஸுங்க இருக்குதுன்னுட்டு டைனமோ சொல்றாரு. அப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்க இந்த மார்கன் ஹவுஸ் ஒன்னு இல்ல, இதே மாதிரி இன்னொன்னும் இருக்குதுன்னு சொல்லி.
ஒண்ணு மார்கன் கூட வேலை செய்றவங்களுக்காக அந்த பில்டிங்க கட்டியிருந்தான். நம்ம இருந்தோம்ல அந்த பில்டிங் தான். இன்னொன்னு அவனுடைய மனைவி மோகராக்காக இன்னொரு பில்டிங்க கட்டியிருக்கிறான். அது இதுதான் அப்படின்னு சொல்றாரு. இந்த சரவுண்டிங்ல 500 ஏக்கர்ல இந்த 2 பில்டிங்குகளையும் கட்டுனது உங்க அப்பாவுக்கே தெரியாதுன்னுட்டு சொல்றாரு. அந்த புக்க படிச்ச உடனேயே நானு நெக்ஸ்ட் இங்க தான் கிளம்பி வந்தேன். இங்க இருக்கிற இந்த 2 பில்டிங்குகள பத்தியும் நானு இன்ஃபர்மேஷன கலெக்ட் பண்ணேன். அப்பதான் எனக்கு தெரிய வந்ததுன்றாரு. அதுக்கப்புறம் உங்க எல்லாரையும் சர்ச்சுக்கிட்ட வெயிட் பண்ணுங்க. நான் வரேன்னு சொல்லிட்டு போனேனே. அது எதுக்கு தெரியுமா? இந்த மார்கன் ஹவுஸ்க்கு போற இந்த ட்வின்ஸ் பில்டிங்குகள்ல அந்த உண்மையான அந்த மார்கன் ஹவுஸ் ரூட்க்கு போகக்கூடாதுன்னுட்டு தான் அந்த ரூட்ட க்ளோஸ் பண்றதுக்காக தான் நான் அங்க போயிருந்தேன். அது மட்டும் இல்ல. நம்ம இருந்த அந்த இடத்துக்கு டைரக்டர் வந்தது. அலின்ற ஒரு திருடன் வந்தது. ஆர்ஜேக்கு பேய் புடிச்ச மாதிரி நடிச்சது எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பங்களால இருக்கிற புதையல் மேல ஆசை இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு தடவை நம்ம ஒரு இடத்துல சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் டீ குடிச்சீங்களே, அதுக்கப்புறம் மயங்கி விழுந்துட்டீங்க. நம்ம போற ரூட்ட நான் வேற பக்கமா டைவர்ட் பண்ணிட்டு போனேனே, அது வேற எதுக்குமே இல்ல. அங்க இருக்கிற ஒரு இடத்துல ஒரு அதிபயங்கரமான சக்தி வாய்ந்த மந்திரவாதிய பார்த்து இந்த மார்கன் ஹவுஸ்ல இருக்கிற தீய சக்தியை விரட்டுறதுக்காக தான் அவங்கள்ட்ட பேசுறதுக்காக போயிருந்தேன். இப்போ அவங்க தான் வரப்போறாங்கன்னுட்டு சொல்றாரு. இப்படியே அந்த சக்தி வாய்ந்த பயங்கரமான மந்திரவாதியும் அவருடைய 2 சிஷ்யர்களையும் கூப்பிட்டுக்கிட்டு இவங்க எல்லாரும் அந்த மார்கன் ஹவுஸ்க்குள்ள போறாங்க. இப்படி அவங்க மந்திரம் பண்ண பண்ண அந்த இடமே அதிருது. அங்கங்கேயும் இருக்கிற பொருளுங்கெல்லாம் காத்துக்கு பயங்கரமா வீசுது. அங்க இருக்கிற ஸ்க்ரீனு, புக்ஸுங்க, பொருளுங்க எல்லாம் காத்துல பறந்து அங்கேயும் இங்கேயும் கீழ விழுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் செம்மையா அடிக்க வச்சு அவங்க மேல விழுற மாதிரி அந்த அளவுக்கு தாக்க வைக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் தாக்கி எல்லாரும் சின்ன பின்னன்னு கீழ விழுறாங்க. அந்த மந்திரத்த சொல்ல வந்த அந்த மந்திரவாதியையும் அடிச்சு, எல்லாரும் அந்த வீட்ட விட்டு வெளியில போற அளவுக்கு தொரத்தி விட்டுடுது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்குது. இந்த மாதிரி என் வாழ்க்கையில நான் பார்க்கலன்னுட்டு அந்த மந்திரவாதியும் சொல்றான். கத்துக்கிட்ட அத்தன மந்திரத்தையும் நான் இங்க பிரயோகம் பண்ணேன். ஆனா எதுவுமே இங்க வாய்க்கல அப்படின்னு சொல்றான். எனக்கு இதுக்கு மேல வழி தெரியல அப்படின்றப்பதான், இதுக்கு ஒரே வழிதான் இருக்குது. ஆத்ம ஆவாகனம் அப்படிங்கிறாரு. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒருத்தரோட உயிரே போகக்கூடிய அளவுக்கு இது ரொம்பவே பயங்கரமானது. அப்படி இந்த பிரயோகத்துக்கு ஒத்துக்கிட்டு யார் முன் வருவாரு அப்படின்னு அந்த மந்திரவாதி கேட்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நானே இந்த பிரயோகத்துக்கு முன் வரேன் அப்படிங்கிற ஆகாங்ஷா. இவ சொல்றத கேட்டு எல்லாருமே பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. பயப்படாதீங்க, இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம். இதுக்கு நானே முடிவா இருக்கிறேன் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் அவளை ஒரு பாக்ஸ்குள்ள படுக்க வச்சுட்டு அவளை முழுக்க தண்ணியால நிரப்பி விடுறாங்க. எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அவ முன்னாடி நின்று பயங்கரமான பிரேயருங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிற சமயத்துல அவளுக்குள்ள அந்த ஆன்மாவும் வந்து நுழைஞ்சிடுது. அப்படியே கண்ண தொறந்து பயங்கரமான சத்தத்தோட அவ அந்தரத்துல பறக்குறா. அவ இருந்த அந்த பாக்ஸே அப்படியே சிதறி அடிக்குது. இத பார்த்து அங்கிருந்த அத்தனை மந்திரவாதிகளும் பூஜாரிங்களும் பயந்து அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. இதுல ஆரம்பத்துல டைனமா கூட இருந்த அந்த ஒரு பூஜாரி மட்டும்தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் அவளுக்குள்ள ஆன்மான் புகுந்ததுக்கு அப்புறம் பயங்கரமான சேட்டைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறா. மேல இருந்து கீழே விழுற மாதிரியும் அவளை காப்பாத்த போற டைனமோ கையில பிடிக்கிறதுக்குள்ளேயே அப்படியே காணாம மறைஞ்சு போயிடுறதும், அங்க இருக்கிற கண்ணாடியில போய் தானே இடிச்சுக்கிட்டு தன்னுடைய உடம்ப காயப்படுத்திக்கிறதும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த அந்த மந்திரவாதியையும் இவ பயங்கரமா தாக்கிடுறா. இப்படி மேல இருந்து வர்றதும் திடீர்னு காணாம போறதும் அப்படின்னு பண்ணிட்டு இருப்பா. இந்த டைனாமோவும் அவளை காப்பாத்துறதுக்காக ரொம்பவே போராடிக்கிட்டு இருப்பாரு. அப்ப தூரத்துல அவ நின்னுக்கிட்டு இருப்பா. அவ பக்கத்துல போறதுக்காக போனா இங்க ஓரமா வந்து இவரை தாக்கிட்டு அவரை சாகடிக்க பாக்குது. அப்போ அவருடைய சக்தியை யூஸ் பண்ணி அவளுடைய நெத்தியில அவர் விரல வச்சு மந்திரத்த சொல்றாரு. அதுல அவளுக்கு பயங்கரமான எரிச்சலாகி அங்கேயே மயங்கிடுறா. உடனே அவளை டைனாமாவும் கூட வந்த அந்த மந்திரவாதியும் ஒரு ஜீப்ல ஏத்திக்கிட்டு ஒரு மலை உச்சியில இருக்கிற ஹனுமான் கோயிலுக்கு கூப்பிட்டு போறாங்க. அந்த இடமும் ஹனுமான் கால் பதிச்ச பயங்கர சக்தி வாய்ந்த இடமா இருக்கும். அதுக்குள்ள போனதுமே அவ கண் முழிச்சுக்கிறா. உடனே அவளை அப்படியே தூக்கி மந்திர சக்தியினால போட்டிருக்கிற அந்த வலைக்குள்ள வீசிடுறாங்க. அதுக்குள்ள இருந்து அவளால வெளியவே வர முடியாது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வேலியா இருக்கும். அப்படி எல்லாரும் சுத்தி நின்று மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அவங்க கையில வச்சிருக்கிற சக்தி வாய்ந்த குங்குமத்தை அந்த ஆவி மேல எரிக்கிறாங்க. அப்படி அவங்க எரிக்கும் போது அவ உடம்பெல்லாம் நெருப்பா எரியுது. அப்பதான் அவளை சுத்தி இருக்கிற அந்த இடமே அக்னி ஜுவாலையா எரிய ஆரம்பிக்குது. இந்த பக்கம் டைனாமோ ஆகாங்ஷாவுடைய கையை இறுக்கமா பிடிச்சிக்கிறாரு. அப்போ அவ உடம்புல இருந்து அந்த ஆன்மா வெளியே வர ஆகாங்ஷாவுடைய கையை டைனாமோ பிடிச்சிக்கிறாரு. அவ உடம்புல இருந்து அந்த ஆன்மாவும் வெளியே வருது. இந்த பக்கம் ஆகாங்ஷாவும் விழுந்துடுறா.
அந்த இடத்துல ரொம்பவே பிரம்மாண்டமான அனுமானோடைய பாதம் உருவாகுது. அங்க முழு தோற்றமா அனுமான் உருவாகுறாரு. அவருடைய பாதத்துல அந்த தீய சக்தி அவருடைய காலால மிதிச்சு அத சாகடிச்சிடுறாரு. அந்த ஆன்மாவும் அப்படியே வெடிச்சு சிதறிடுது. ஒரு வழியா அந்த ஆன்மா கிட்ட இருந்து எங்களுடைய ப்ராப்பர்ட்டிய காப்பாத்தி குடுத்துட்டீங்க அப்படின்னுட்டு ஆகாங்ஷா டைனாமோக்கு தேங்க்ஸ் சொல்றா.